ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, தமிழக வெற்றி கழகத்தினோட கொடியை நேற்று அறிமுகம் செய்து வைத்தாங்க. அதனுடைய முழு விளக்கத்தை இதில் பார்ப்போம். அந்த கொடியில் இருக்க தனித்தனி கலர், அதோட சிம்பிளோட பொருளை நாம் தமிழ் வரலாற்றில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக கொடியில் மொத்தமாக 6 வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று கருஞ்சிவப்பு, இன்னொன்று மஞ்சள், அடுத்து சாம்பல் நிறத்தில் 2 யானைகளோட வடிவங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஊதாவில் வாகைப்பூ அப்படி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் வாகைப்பூவை சுற்றி நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரங்களில் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும், மற்ற நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினோட கொடியிலே மிக முக்கியமாக கருதப்படுற அந்த கொடியினோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாகைப்பூ தான். அந்த வாகைப்பூ பழந்தமிழர்கள் வெற்றிக்கான சின்னமாக வச்சுருந்துருக்காங்க. பழந்தமிழர் போரில் வென்ற பிறகு அந்த வாகைப்பூவை சூடி தான் வென்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் அந்த பூவை பயன்படுத்தியிருக்காங்க. வாகைப்பூவை பற்றி தொல்காப்பியத்திலும் சில வரிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வரியை பற்றி நாம் பார்ப்போம். வாகைப்பூவை தொல்காப்பியத்தில் வாழ்க்கையில் மேம்பட்ட வெற்றி நிலையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் வாகைப்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற நூல்லையும் வாகைப்பூவை பற்றி சில வரிகள் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். போரில் வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவாங்க அப்படின்றதையும் புறப்பொருள் வெண்பா மாலையில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட பழந்தமிழர்களோட வாழ்வியலோடு ஒற்றி இருந்த ஒரு பூவை தான் தனது கொடியில் மிக முக்கியமான இடத்துல அதை வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதன் பிறகு அப்படிப்பட்ட வாகைப்பூவை சுற்றி பல நட்சத்திரங்களை வட்ட வடிவில் அமைச்சிருக்காங்க. அந்த வட்ட வடிவ நட்சத்திரங்களில் பச்சை நிறத்தில் 23 நட்சத்திரங்களும், கீழ்ப்பகுதியில் நீல நிற நட்சத்திரம் 5 இடம்பெற்றிருக்கு. இவை மிகவும் அழகாக இருக்குது. அந்த வாகைப்பூவுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும் வகையில் நட்சத்திரங்களை வச்சுருக்காங்க. இந்த நட்சத்திரங்கள் மின்ற மாதிரி இவங்க அந்த வாகைப்பூவை சூடி தமிழக வெற்றி கழகம் ஒளிரும்னு நினைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கட்சி கொடியில் 2 போர் யானைகள் வெற்றி பெற்ற பின்பு பிளிரும் வகையில் 2 யானையோட சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்கு. யானை வெற்றி பெறும் வரைக்கும் போராட குணம் கொண்டது அப்படின்னு நாம் பல இடத்துல படிச்சிருப்போம். அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்காக தான் இப்படி வச்சுருக்காரு. ஆனால் இது பழந்தமிழ் வரலாற்றில் இலக்கியங்கள் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். புறநானூறு பாடலில் பாடல் 369 போர்க்களமும் ஏர்க்களமும் அப்படின்ற தலைப்பில் யானைகளை பெரிய மலைகளோடு ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய மலைகளை 2 மலைகளையும் வெற்றி பெற்று நம்ம வாகைப்பூ சூடி வெற்றியை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றத கூறுவதற்காக இப்படி 2 பெரிய யானையோட சிம்பிளை வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பெரிய மலைகள் அப்படின்ற நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். தமிழகத்தோட அரசியல் நிலை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அந்த பெரிய யானைகள் 2 யாருன்னு அனைவருக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே ஆகணுன்றத பல வழிகள் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி எந்தெந்த வழியில் அவர் சொன்னான்னு நாம் பார்ப்போம். முதல்ல அவரோட பெயர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். விஜய்க்கான தமிழ் பொருள் வெற்றி. அது மட்டும் இல்லாது தன்னோட கட்சியின் பெயரும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்லையும் வெற்றியை தான் வச்சுருக்காரு. அதுக்கு பின்பு தன்னுடைய கட்சி கொடியிலையும் வெற்றிக்கான சின்னமாக வாகைப்பூவை வச்சுருக்காரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, தன் கட்சி கொடியில் போர் செய்து வெற்றி பெற்று அதற்கு அடையாளமாக 2 யானைகளோட சிம்பலும், வெற்றி பெற்ற பின்பு வெற்றியின் சின்னமாக வாகைப்பூவை சூடி கொண்டாடும் வகையில் தான் வாகைப்பூ வச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இவை அனைத்துமே அந்த கட்சி கொடியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்காக தோன்ற சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கொடிக்கான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் கூடிய விரைவில் கூறுவதாக
நேற்று நடந்த ஆகஸ்ட் 22 நேற்று நடந்த கொடி வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.